ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம். விஜய் வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க காவேரின்னு நினச்சி. அப்போ தாத்தா கிட்டே கேட்குறாங்க, உண்மையை மட்டும் பேசுங்க தாத்தா, காவேரிக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, உன்னோட பாட்டி தான் காவேரி இருக்கிற இடம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னால், அவள் எங்கே இருக்கான்னு எனக்கும் தெரியாது, அவள் இறந்துட்டான்னு போய் சொன்னதும் உங்கள் பாட்டி தான். எதுக்காக சொன்னான்னா, பசுபதி உங்களுக்கு திரும்பவும் பிரச்சனையாக வந்து நின்றுவான், அதனால தான் காவேரி இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம தூரமாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சொந்த ஊருக்கு போயிட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் நீ சொன்ன பின்னாடி தான் எனக்கும் தெரியுது அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னுட்டு அப்படின்றாங்க. என்ன தாத்தா, இவ்வளோ வருஷமாக குழந்த ஒரு நாளும் அம்மாவை பற்றி கேட்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் அப்போவும் உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணலை தானே தாத்தா அப்படின்னு விஜய் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னை மன்னிச்சிடு விஜய், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட எதையும் நான் சொல்லலை அப்படின்றாங்க. நீங்கள் பிஞ்சு குழந்தைய ரெண்டு பேரையும் பிரிச்சிட்டிங்களே, பிஞ்சு குழந்தையும் தாயும் பிரிச்சிட்டிங்களே, இது எல்லாத்துக்கும் எப்படி காவேரி சம்மதம் சொன்னால் அவள் கண்டிப்பாக என்னை விட்டு போயிருக்க மாட்டா அப்படின்றாங்க. அந்த மாதிரி நிலமையில அவள் உன்னை வேணும்னு சொல்கிற நிலமையில அவள் இல்லை, அதனால தான் அவளுக்கே தெரியாமல் நாங்கள் இவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்றாங்க. அவகிட்டையும் நானும் இறந்துட்டேன், குழந்தையும் இறந்துட்டா அப்படின்னு போய் சொன்னீங்களா தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை விஜய், அது மட்டும் நாங்கள்